ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையிலையும் சில வார்த்தைகள் தந்தபடினால இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாமை மண்ணினால் படைத்தார். மண் எடுத்து செய்தார். அது சுவாசத்துக்கு உதவாது மனுஷன். ஆனால் நம்ம ஒன்று கவனிக்கணும். ஒரு மண்ணை உருவாக்கி மேலே கண்ணு மூக்கு காதெல்லாம் வைக்கலாம், அவ்வளோதான் வைக்க முடியும். உருவங்களை வைக்கலாம். ஆண்களுக்கு உருவத்தை வச்சார். அதுவே பெரிய ஞானம் இல்லையா? ஆனால் அதோட ஞானம் என்ன சொல்லவே முடியாது. என்ன ஞானம் அப்படின்னா, உள்ள உறுப்புகளை எப்படி படைச்சிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு யோசிக்க கூட சக்தி கிடையாது. நமக்கு நினைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஒன்றுமே கிடையாது. பார்த்திங்கன்னா பாருங்கள், உள்ளுறுப்புகள்னால் மூக்கு உள்ள துவாரம், மூளை நரம்புகள், எலும்புகள், தசைகள், நரம்புகள், அப்புறமா அது குடல், அப்புறம் அது கிட்னி, ஈரல், கல்லீரல், மண்ணீரல், எல்லாமே உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும், சுவாசக்கொழி, மூச்சுக்குழல், அந்த குழல், இந்த குழல் எல்லாத்தையும் செப்பரேட்டாக வச்சு கடைசியில் மலக்குடல் அதெல்லாம் படைச்சி எப்படி படைச்சிருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். வார்த்தையினால தான் படைச்சிருப்பா. அப்போ ஒரு மனுஷன் போது அவர் பார்வைக்கு எவ்வளோ விசேஷ விதமாக நம்மளை படைச்சிருக்காரு. யாருக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? இதெல்லாம் நான் யோசித்தேன். ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். தேவனுடைய படைப்பு அபரிதமானது. அது கூட கம்மி. அந்த வார்த்தை கூட நம்ம சொல்ல முடியாது. பெரிய 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 ஞானமாக கூட கிடையாது. அப்படி 12 வயசுலேயே அவர் போய் நின்று சபையில் பேசினவர் இல்லையா? சதுசேயர், பரிசேயர் அவங்க கூட எல்லாம் பேசினார் இல்லையா? அப்படியேப்பட்ட தேவன் ஆயிடுச்சு நம்மளுடைய தேவன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்படி பயப்படணும்? அது மட்டும் இல்லை, அவனுக்கு நித்திரை வர வச்சு ஆதாமுக்கு எலும்புலேருந்து மனுஷன் உருவாக்கினார். அந்த மனுஷிக்கு பாருங்கள், கண்ணுக்கு அதுவுக்கு தசைகள் அடைச்சார் பண்ணிட்டு எலும்புலேருந்து அயர்ந்த நித்திரை. அப்போ அந்த அயர்ந்த நித்திரை தான் மரணம் மாதிரி நம்ம கணக்கு. ஏன்னா அயர்ந்த நித்திரைனா அப்போவே அவர் குளோரோஃபார்ம் கொடுத்துருக்குறாரு பாருங்கள். இப்போ டாக்டர் கண்டுபிடிச்சிக்கிறாங்க குளோரோஃபார்ம் மயக்கம் கொடுத்துருக்கோம். ஒன்றுமே தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணி போட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. மயக்கம் தெரிஞ்சுக்கே 3 hours 4 hours மேலே ஆகுது. அப்போது எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் ஆனாலும் அது அவருக்கு மேலே தான் ஆகும். 6 hours கூட ஆகிடுது ஆப்ரேஷன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு ஆதாம் உருவாக்கிட்டு மனுஷன் எலும்புலேருந்து அவளை உண்டாக்கி அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்குனாராம். அப்படி அவர் குளோரோஃபார்ம் கொடுத்துக்கிறாரு. எப்போது கிடச்சிருக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கும் நமக்கு புத்திக்கு எட்டாத ஒரு மேலான காரியங்கள். இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. எவ்வளோ அன்பான தேவன். ஒரு மனுஷனை குறித்து அவனுக்கு துணை தேவையான ஒரு மனுஷனை குறித்து அவருக்கு எவ்வளோ ஒரு இது இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம அவர் படைத்த பிறகு நம்ம கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை, எவ்வளோ பொறாமைகள், எவ்வளோ கைகலப்பு, கெட்ட வார்த்தைகள், மனைவியை நேசிக்கிறதில்லை, கணவனை நேசிக்கிறதில்லை, மனைவியை நேசிக்காமல் இன்னொருத்தரோட மனைவியை நேசிக்கிறது, அடுத்தவங்க மனைவியை நேசிக்கிறது, அடுத்தவங்க பொண்ணை நேசிக்கிறது. இதே மாதிரி கணவன் அப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு மனைவி நேசி பண்ணுவாங்க. வீம்புக்குனாலும் இவங்க ஒருத்தரை தேடி போகிறது, இவங்க இன்னொருத்தர் மேலே அனுபவிக்கிறது. அந்த பிள்ளைங்க என்ன ஆகும்? இதெல்லாம் ஆண்டவர் விரும்புவாரா சொல்லுங்கள்? அப்போ டைவர்ஸில் போகிறது, அப்புறம் டைவர்ஸ் பண்ண அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது, இவங்களை விச்சாரன்ற ஆண்டவர். என்னது விச்சாரம்? தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்றாரு. மனைவி அந்த மாதிரி செய்யும் போதே என்னது கண்ணால் பார்த்தாலே விபச்சாரன்றார். இது என்ன சொல்லுவார் ஆண்டவர்? விபச்சாரம் தான் சொல்லுவார். டைவர்ஸ் பண்ணனா உயிரோடு இருக்கும்போது உயிர் செத்த பிறகு தான் கல்யாணம் பண்ணணுன்றார். ஏன்னா அது விடுதலை ஆகணும். ஆனால் உயிரோடு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணாமல் யார் விபச்சாரின்றார். இதுக்கு மேலே ஆண்டவர் என்ன சொல்லி தருவார் நம்மளுக்கு? வேதம் என்ன மாதிரி ஆண்டவர் வார்த்தைகளால் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. அவர் எவ்வளோ பெரிய தேவன். நமக்கு அதுக்கு தகுதி இருக்குதா? நம்ம நடக்கிறோமா? அந்த மாதிரி மனைவியை நேசிக்கிறோமா? கணவனை நேசிக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? சரி, மனைவி கீழ்ப்படுகிறான்னு வச்சுக்கோங்க. கணவன் அடிக்கிறதும் குடிக்கிறதும் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் போயிட்டு வரதும் அது கூட ஆண்டவர் சொல்ல தெரியுமா? அது சொல்கிறார், கற்புள்ள நடக்கையினால தன் புருஷனை ஆதாயப்படுத்த கடவுள்னு சொல்கிறார். பலவீன பாண்டம் அவனை நேசி, மனைவியை நேசின்றார். கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படின்றார்.
ஏன்னா அவர் தான் அந்த காலத்தில் பாருங்கள், ஆபிரகாம் சாராள்னா கூப்பிட்டாலாம், ஆண்டவனேன்னு கூப்பிட்டாலாம். ஆபிரகாம் இந்த மாதிரி கூப்பிட சொல்கிறாங்க. இப்போது ஆபிரகாம் என்ன கூப்பிட்றாங்க, ஆண்டவன் என்ன கூப்பிட்றாங்க. போடா வாடா பேர் வச்சு தான் கூப்பிட்றாங்க. சரி, பேர் வச்சு கூப்பிட்டோம், சரி வயசு ஏதோ இதை பண்ணிக்கிறாங்க. அது தவறு, அது பயங்கர தவறு தான். ஆண்டோட பாலில் ஒரு அருவருப்பு, ஆண்டவருக்கு கட்டளை மீறுது. அப்போது அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரே மனைவி ஒரே கணவன் தான். இப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த காலத்தில் ஆதியில் அவங்க பாவம் செய்தாங்கன்னு தான் ஆண்டவர் வந்தார், மனுஷரூபமாக வைத்து இயேசு கிறிஸ்துவ வந்தார். இப்போ வந்த பிறகு அவர் என்னது, இப்போது சொன்னது ஒன்றே ஒன்று தான், கண்ணால் பார்த்தாலே விசாரிச்சு. அப்போ நீ எங்கே போவேன், நரகத்துக்கு போவேன். கண்டும் காணாமல் போனால் நீ நரகத்துக்கு போவேன். அப்போயாவது ஆண்டவர் வந்து பலி கேட்டார், தேவன் வந்து இதாக இருந்தார், மனசு உருகுற எல்லாம் பண்ணார். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு தேவன் வந்து மனுஷகுமாரன் அந்த பூமியில் வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறார், அப்பப்போ தான் நீ செஞ்சியா நீ நரகம் தான், நீ பண்ணியா அவ்வளோதான், நீ தேவனை விசுவாசிக்கலையா நீ அவிசுவாசிகள் எல்லாம் நரகம் தான், பொய்யர் அனைவரும் அக்கினி கடல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னது தான், இயேசு கிறிஸ்து சொன்னது தான். பாருங்கள், நம்ம எவ்வளோ நம்ம பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை ஜீவிக்கணும், ஆண்டவர் பிறப்பட்டில் அன்பு செலுத்தணும், தேவன் கட்டளை நிறைவேற்றணும், கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறாரு, கஷ்டமாக தான் சொல்கிறாரு. எங்கன்னா போ, உருள் பரல் அத்தை கூட நல்லா கேட்குறாரா, படம் பொருள் பதவி எழுத்து கேட்க ஒன்று இறுதியத்தை தாண்டி கேட்குற, இறுதி சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தப்படு தான் சொல்கிறார். பரிசுத்தம் இல்லை, இன்னும் பரிசுத்தமாக தான் சொல்கிறாரு. இன்னும் பரிசுத்தப்படு சிக்ஷிக்கிறாரு. சிக்ஷை நம்ம ஆட்டி திட்டுறப்ப கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது, கேவலத்துலேயும் படு கேவலமாக இருக்குது. அதை ஆண்டவர் மன்னிப்பாரா? இப்போ எங்கே போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. ஆண்டவர் சொல்ல கேட்கலன்னா இப்போ பிள்ளைங்க நான் கதியாகும் சொல்லுங்கள். கணவன் மனைவி புருஷன் கொண்டாட்டியே இந்த கதி இருந்தால் பிள்ளைங்க எந்த கதியில் போகும்? அது சின்னதே போய் சாத்துக்கு போயிருந்துங்க, கெட்ட வேலை செய்துங்க, சாராயம் கொடுக்குதுங்க, கஞ்சி அடிக்குதுங்க, கெட்ட வார்த்தைங்கள்லாம் பேசுதுங்க, ரோடெல்லாம் சுற்றுதுங்க. பல பேரை வந்து என்ன துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க பிள்ளைங்க. ஏன் காரணம் என்ன? பேரண்ட்ஸ்னால் யார்? புருஷனும் மனைவியும். அவங்க ஒத்துமையாக இருந்து கத்தருக்குள்ளே இருந்தாங்கன்னு இந்த வரி வருமா? நிறைய விசுவாசிங்க வீட்டில் கொண்டு நடக்குது. இது நிறைய விசுவாசிங்க அவிசுவாசிங்களோட மோசமாக இருக்கிறாங்க. விசுவாசிங்க வீட்லேயும் இது நடக்குது. கணவனுக்கு கீழ்ப்படியில் அவங்க இஷ்டத்துக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, திமுரு. அதே மாதிரி கணவனும் சம்பாதிச்ச காசு கொடுக்காம மனைவிக்கு கொடுக்காம மனைவி அசால்ட்டாக பார்க்குறது, படிக்காதோ கிராமத்தை அது இதுன்னு பார்க்குறது. 2 பேர்கிட்டையும் பயங்கரமாக இருக்குது. அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். ஒரே மனமாக இசைந்து ஜீவிக்கணுன்றார். இசைந்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து சமாதானமாக இருக்கணுன்றார் ஆண்டவர். குடும்பத்தை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் வந்து குடும்ப வாழ்க்கையை நேசிக்கிறவர். அதுக்கு தான் கணவன் மனைவியை படைத்தார். அதாமையை வர படைச்சி இங்கே எக்ஸாம்பிள் காற்று கொடுத்ததே அவர் தான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கும்போது இன்னும் கேடாகி போச்சு. இன்னும் இப்போ இருக்கிற காலத்தில் இன்னும் சொல்லவே முடியாது. 12 வயசில் கல்யாணம், 13 வயசில் கல்யாணம், எல்லாம் சீர்கெட்டு போச்சு. உலகம் சீர்கெட்டு போனதால தான் ஆண்டவர் இப்போ வராரு, அழிக்கிறதுக்கு வராரு. நியாயத்திற்கும் காலம் நெருங்கி போச்சு. இயேசு வருகிறார், இயேசு வரலன்னா வந்தாருன்னு தான் தெரியும். கிறிஸ்து வரத்துக்கு நேரம் நெருங்கி போச்சு. இந்த வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்றார். அப்போ பாருங்கள் எவ்வளோ காலம் நெருங்கி போச்சுன்னா கடைசி காலம். ஊழியக்காரங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி தான் கெட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள உண்மையாக ஜீவிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவு பலப்படணும், குடும்ப வாழ்க்கையை சீர்குலையக்கூடாது, சீர்படணும். அதை தான் அவர் விரும்புகிறாரு. அவர் பாருங்கள் எப்படி நம்மளை படைச்சிருப்பார். யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளை எப்படி படைச்சாருன்னு பாருங்கள். அதை படைச்சதை நினச்சிங்கனாலே போயிடும். ஒரு மனுஷியை படைச்சி ஏவால கர்ப்பத்தை கர்ப்பப்பையை கூட வச்சுருக்கிறாரு பாருங்கள். அதில் குழந்தை உருவாகணும். இப்போ பெரிய ஞானம் ஆண்டவர். அதுக்காக நம்மளை நேசிக்கணுங்க. அவர் சொல்கிறது கேட்கணும், அவர் ஆலோசனையை கேட்டு அதில் நடக்கணும். கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்படணும். நமக்கு ஒரே கோல், கர்த்தருடைய வருகை நம்ம போகணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். இதுதான் நம்முடைய கோல். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.